திராவிட பெருச்சாளிகளே, தமிழ் தேசிய இனத்தில் பிறந்த சீமானையும் கொள்கை தலைவன் அவன் பின்னால் வகுத்தவர்கள் எங்கள் தம்பி தங்கைகளையும் நீ ஒருபோது விலை கொடுத்து வாங்க முடியாது. 70 ஆண்டு கால உருட்டு, 70 ஆண்டு கால திரட்டு புருட்டு, இது எல்லாத்தையும் சுக்கு நூறா கண்ணாடி சில்லு மாதிரி உடச்சி செதறிட்டான். நீ ஒட்டு போடவே முடியாது. ஓட்டு போடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு, திராவிடத்தை தவிர ஒழிச்சு கட்டுங்க. மண்டியிடாத மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய மஞ்சள் நகரத்து என் உறவுகளே, இனி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகச்சிறந்த களப்போராளி, ஆகச்சிறந்த சிந்தனையாளர், தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளை அண்ணன் செந்தமிழ் சீமானின் ஆரியூர் தங்கை, படித்த பட்டதாரி, பேராசிரியர், ஆசிரியர் பணியை விட்டுவிட்டு அரசியல் பயணத்தில் நின்று களமாட வந்திருக்கிறார் என் அருமை தங்கை சீதாலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நடந்து கொண்டிருக்கிற சிக்கலைகள்லாம் பார்த்தால் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் தத்துவத்தையும் வீழ்த்துவதற்கு திராவிடத்தில் எந்த ஆயுதம் இல்லை, அவதூறு என்ற ஒற்றை சொல்லை தவிர. எல்லா இடங்களிலும், எல்லா முக்குகளிலும், மூளைகளிலும் இந்த முட்டி போட்டு முட்டு கொடுக்கக்கூடிய அமைப்புகளின் உதிரிகளை வைத்து எம்மை தாக்க இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா அவதூறுகளையும் கூலம் குப்பையை போல் கூட்டி ஈரோடு கிழக்கில் கொளுத்தி விட்டு தமிழ் தேசிய கொடியை நாட்டி முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஈரோடு கிழக்கிலிருந்து வருவார் நாம் தமிழர் கட்சிக்கு. இங்கே இருக்கிறார் கீழப்பள்ளூர் சின்னசாமி. 1964 ஜனவரி 25 அவர் திருச்சி ரயில் நிலையத்துக்கு முன்பு தொடர்வண்டி அருகிலே அவர் தன் உயிரை மாற்றிக் கொள்கிறார். அன்று இந்த ஈரோட்டின் ஈர வெங்காயமாகிய ஐயா பெரியார் அவருடைய விடுதலை இதழில் எழுதுகிறார், சின்னசாமி கடன் தொல்லையால் இறந்து விட்டார் என்றதை கூட தாண்டி சின்னசாமி என்று அவர் சார்ந்திருக்கிற முதலியார் என்ற சாதியையும் அவர் கேவலமாக என்று எழுதினார், பேசினார். இதை யார் பேசுவார்? இது யார் பேசியிருக்க வேண்டும்? எங்களை தமிழர்களை நீ திராவிட முகமூடிக்குள் அடைத்து தமிழர் வரலாற்றை அழித்து தமிழர் வளத்தை அழித்து தமிழர் நலத்தை சுரண்டி கொளுத்து கொண்டிருக்கிற இந்த திராவிடத்துக்கு யார் முடிவு கட்டுவார்? ஒருவன் தான் இருக்கிறான், சமரசம் இல்லாத போராளி. அன் சீமானை விட்டால் ஆள் இல்லையப்பா. நீ எவனையும் இந்த நிலத்தில் நீ எவனையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம். திராவிட பெருச்சாளிகளே, தமிழ் தேசிய இனத்தில் பிறந்த சீமானையும் கொள்கை தலைவன் அவன் பின்னால் வகுத்தவர்கள் எங்கள் தம்பி தங்கைகளையும் நீ ஒருபோது விலை கொடுத்து வாங்க முடியாது. காரணம் என்ன? அவன் பிரபாகரன் வெளிவந்தவனடா, அவன் பிரபாகரன் வெளிவந்தவன், சமரசமில்லா ஒரு தலைவன் வெளிவந்தவன். இந்த வீர வெங்காயத்தை இதோட அள்ளி முடிச்சிடணும். அண்ணன் ஒரு உறுதி எடுத்துட்டாரு. 70 ஆண்டு கால உருட்டு, 70 ஆண்டு கால திரட்டு புருட்டு, இது எல்லாத்தையும் சுக்கு நூறா கண்ணாடி சில்லு மாதிரி உடச்சி செதறிட்டான். நீ ஒட்டு போடவே முடியாது. ஓட்டு போடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு, திராவிடத்தை தவிர ஒழிச்சு கட்டுங்க. நீ என் அன்புக்குரிய பெருமக்களே, இதுல என்னன்னா, இதுல புதுசா பெரியாரு அவர் பெரியாரு அவரை பேசினா இங்க பல பேர் இங்க கொந்தளிக்கிறான். அதுல இந்த சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பல பேர் வந்துடுறான், திரைத்துறையில வந்துடுறான், பல இஸ்லாமிய அமைப்புகள் வந்துடுறான். இல்ல பெரியார் சொல்லியிருக்காருங்க, இன இழிவு நீங்க இஸ்லாமிய நண்பர் எப்படா சொன்னாரு? 1926 இல்ல 1962 இஸ்லாமியர் மலத்துக்கு ஒப்பா சொல்லி இருக்கிறாரு. துலுக்கச்சி இந்த நாட்டு விட்டு போன 63 சொல்லி இருக்கிறாரு. 64 துலுக்கனுக்கு இந்த நாடு சொந்தம் இல்லை, நீ ஆப்கானிஸ்தான் போன்னு சொல்லி இருக்காரு. எல்லாத்துக்கும் எங்களிடத்தில் ஆதாரம் இருக்கு. கிறிஸ்தவரும் இஸ்லாமியரும் நாட்டுக்கு சொந்தமானவன் இல்லை. யார் சொன்னா? RSS பிஜேபியா சாவர்கரா? இல்ல, சொன்னது பெரியார். இவர் ராமசாமி நாயக்கர் அவர் சொல்றாரு. அப்ப யார் இதை எதிர்க்கணும்? தமிழர்கள் நாங்க தான் எதிர்க்கணும். இப்ப தம்பி துரைமுருகன் சொன்னா, நீ உன் படத்தை காமிச்சு இப்ப துரைமுருகன், இப்ப நான் இருக்கிறேன், நான் ஹுமாயூன் இந்த உருவான், வேற ஒரு படத்தை காமிச்சு இதான் நீ அப்படின்னா கோவம் வருமாறாதா? இது இல்லப்பா, இது வேற ஆளுப்பா, இது என் முகம் இல்லப்பா, இது என் அடையாளம் இல்லப்பா, இது நான் இல்லப்பா, இல்ல நீ தான் இது. அது மாதிரிதான் தமிழர்கள், நாங்கள் தமிழை தாய்மொழியா கொண்டு வந்த தமிழர் நாங்க. நீ யாரா எனக்கு திராவிட முகமுடி போடுறதுக்கு? நீ யார்? நீனு எதற்கு நீ எங்களுக்கு அந்த முகமுடி போடுற? இந்த திராவிடத்தை ஒழிச்சாதாங்க தமிழரோட விடியல் கிடைக்கும், தமிழரோட விடுதலை கிடைக்கும். அதுக்கு என்ன வழி? நீங்க நாம் தமிழரா இணையணும்.
இந்த திராவிடம் தான் சாதியத்தை இங்க கொண்டு வந்துச்சு. திராவிடம் தான் சனாதனத்தை கொண்டு வந்துச்சு. இங்க உள்ள எல்லா நாசகார திட்டத்தையும் கொண்டு வந்து திமுக. இன்னைக்கு சொல்றாங்க ஆரியத்தை நாங்க தான் எதிர்ப்போம், பிஜேபி நாங்க தான் இருப்போம். திமுகவை யாரு எதிர்த்து பேசினாலும் அவன் பிஜேபியோட பி டீம். அப்ப திமுக யாரு? அவன் தான் மெயின் டீம். ஆனா அண்ணா அழகா சொல்றாரு, இல்லை நீ சில்லறையெல்லாம் நீங்க ஒர்க்கர்ஸ் வேணாம், அவன் முதலாளி இருக்காருல்ல அவர் சொல்லுங்கிறாரு. ரொம்ப அது மாதிரி தான் நாங்கள். என் அன்பான மக்களே, உங்களுக்கான ஒரு இறுதி வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. 125 சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே திமுகவில் இருக்கான். சட்டமன்றத்தில் என்ன போய் சொல்கிறான்? மேஜியை தட்டுறதை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது. எங்கள் தங்கச்சி நீங்கள் சீதாலட்சுமியை அமிச்சிங்கன்னா ஒரு புலி உருமுறை சத்தம் சட்டமன்றத்தில் முதல் முறையாக கேட்கும். கழுதைகள் கற்றுக்கொண்டு இருந்தார். எவ்வளோ பெரிய சட்டமன்றம், மாண்புமிகு சட்டமன்றம், பல பேரை பார்த்த சட்டமன்றம், பல மேதைகளை கண்ட சட்டமன்றம். இன்னைக்கு குப்பைகள் கூடி கிடக்கிறது அந்த சட்டமன்றத்தில். அந்த சட்டமன்றத்தின் தூய்மையாக்க அதை சுத்தம் செய்த உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என் அருமை தங்கை சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து அவரை இந்த சட்டமன்ற உறுப்பினராக ஈரோடு கிழக்கு தொகுதி பகுதி மக்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகென்று, மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகென்று சொல்லில் மட்டும் சொல்லிவிட்டு செயலில் துளியும் தொடர்பில்லாத வெங்காயங்களெல்லாம் தோலுரித்து தொங்க விட்டுவிட்டு ஈரோடை மண்ணில் சீரோடும் சிறப்போடும் களமாடி வருகின்ற இன்னொரு அண்ணன் செந்தமலன் சீமானின் தங்கை மாக்கி சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்குகளை கேட்டு வழிவாங்கி வந்திருக்கின்ற இனத்தின் மக்கள் யாவருக்கும் வணக்கம். சுருக்கமாக பேச விரும்புகிறேன். பெற்றோர்களே, தொடர்ச்சியாக அண்ணன் திரும்ப சொல்லி வருவது, நாங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வாக்கிற்காக வந்தவர்கள் அல்ல என்பதை திரும்ப சொல்லி வருகிறார். 2 உதாரணங்கள் தான். கடந்த காலத்தில் சிங்கத்தின் குகைக்குள்ளேயே சென்று பிடரிமயிற்றை பிடித்து பிடித்தால் அடிப்பதை போல அறிவாலயத்தின் ஆளுகைக்குள் சென்று நீ கருணாநிதியின் பேராசிலையை வைத்தால் நாங்கள் வருவோம், கட்டாயம் நாங்கள் இடிப்போம் என்று வாக்குகளை தாண்டி சமரசம் இல்லாமல் சொல்லுகின்ற துணிச்சல் நம்மில் ஒரே ஒருவனுக்கு தான் உண்டு என்கிற அண்ணன் செந்தமலன் சீவா. அதே போலத்தான் இந்த பிரச்சனையை தொட்டால், இந்த சிக்கலை பேசினால் வாக்குகளை இழந்து விடுவோம், ஆதரவை இழந்து விடுவோம் என்று மற்ற அத்தனை கட்சிகளும் தவிர்த்த போது, நீங்கள் சொல்வதை போல ராஜீவ் காந்தியை நாங்கள் தான் போட்டோம் என்று பொதுவெளியில் பேசுவதற்கெல்லாம் ஒரு துணிச்சல் வேண்டும். அதன் தொடர்ச்சியாகத்தான் பெரியாரை பற்றி அவதூறாக பேசிவிட்டார் அண்ணன் சீமான் என்று தொடர்ச்சியாக 200 ரூபாய் இணைய ஊப்பிகளும் திடர் திண்ணிகளும் ஒட்டுமைகளும் சொல்லி வருகிறார்கள். முறைப்படி எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெரியாரை பற்றி அவதூறாக அண்ணன் சீமான் பேசிவிட்டார் என்று சொல்வது தவறு. மாறாக அவதூறாக பெரியார் என்ன பேசினாரோ அதை அப்படியே பேசிவிட்டார் சீமான். குரல் மட்டும்தான் அண்ணன் சீமானுடையது, விரல் தந்தை பெரியாருடையது என்பதை நீங்கள் முறைப்படி பதிவு செய்திருக்க வேண்டும். எல்லாரும் நிறைய செய்ய விரும்புவாங்க. வாக்கு கேட்டு களத்துக்குள்ள போகும்போது நீ காலையில இருந்து ஒரே வயிறு வழிதான். போய் ஒரு ஐயாட்ட வாக்கு கேட்கிறோம், அவர் சொல்றாரு, தம்பி நீங்க நாம் தமிழர் கட்சியா? ஒண்ணு இல்ல தம்பி, போன இடைத்தேர்தல்ல கொஞ்சம் கொலுசு தோடு தொங்கட்டாங்க இந்த மாதிரி கொடுத்தாங்க, அதை வச்சு கொஞ்சம் ஒரு வண்டியை முன் தவணை கட்டி வட்டிக்கு வாங்கிட்டேன். இந்த தேர்தல்ல கொடுக்கறத வச்சு அசல வட்டியை கட்டிடுவேன் தம்பி. இன்னொரு 6 மாசத்துல ஒரு இடைத்தேர்தல் வந்ததுன்னா அசலையும் கட்டிடுவோம் தம்பி, வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாரு. பக்கத்துல ஒரு ஐயா தான் சொன்னாரு, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அருளால் அது நடந்து வரட்டும் போக அப்படின்னு சொன்னாரு. அந்த வரிசையில் பெற்றோர்களே, பெரியோர்களே, அக்கா சீதாலட்சுமி வென்றால் என்ன நடந்துவிட போகிறது? ஒன்று ஒரே உறுப்பினர் வந்துவிட்டால் சாராய கடையை பூட்டி விடுவீர்களா? கச்சத்தீயை மீட்டு விடுவீர்களா? மற்றதையெல்லாம் செய்வீர்களா என்று நீங்கள் கேட்கலாம். நாங்கள் தோற்றால் அது சாதாரண தோல்விதான். ஆனால் நாங்கள் வென்றுவிட்டால் ஆளுங்கட்சிக்கு அதை போன்ற ஒரு தோல்வி கட்டாயம் இல்லை. எனவே இந்த வெற்றி தேவைப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து விடைபெற விரும்புகிறேன். நாங்கள் நாம் கட்சி பிள்ளைகள், சீமானின் தம்பி தங்கைகள் வாக்குகளுக்காக வந்தவர்கள் அல்ல. இந்த ஊரிலே பழமொழி சொல்வதை போல எதையோ கட்டி இந்த இனத்தின் விடுதலையை நாங்கள் இழுத்துக் கொண்டிருக்கிறோம். வந்தால் மழை, போனால் கருணாநிதி என்று தூக்கி போட்டுவிட்டு சொல்லக்கூடிய பிள்ளைகள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இடைத்தேர்தல் பரப்புரையிலே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய மதிப்பிற்குரிய அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்து பெருந்திரளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும்.
அறிவிச்சந்த பெருமக்களே, கடந்த 4 நாட்களுக்கும் மேலாக ஈரோட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலே நாம் தேர்தல் பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறோம். வீடு வீடாக தெருக்கள் முழுக்க நாம் சுற்றி வருகிறோம், மக்களை சந்திக்கிறோம். நாம் தமிழர் முன்வைக்கக்கூடிய அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை நாம சொல்றோம். நாம் தமிழர் கட்சிக்கு எதுக்காக வாக்களிக்கணும் என்ற தேவையை, காலத்தினுடைய கட்டாயத்தை நாம் மக்களுக்கு புரிய வைக்கிறோம். ஆனால் அறிவிச்சந்த பெருமக்களை, கடந்த 4 நாட்களாக ஒரு திமுக காரர்களையும் நாம் இந்த பகுதியிலே பார்க்க முடியவில்லை. கடந்த 4 ஆண்டுகளிலே இவர்கள் செய்த சாதனை என்று பேசுவதற்கு ஒன்றுமில்லை. மாறாக இந்த தேர்தலை அவர்கள் முழுக்க முழுக்க நம்பி இருப்பது அவர்களுடைய மூதாதையர்கள் பெரியாரையோ அண்ணாவையோ யாரையும் நம்பி இல்லை, மாறாக காந்தியை நம்பி இருக்கிறாங்க. 500 ரூபாய் தாளை கொடுத்து காந்தி படத்தை காண்பித்து வாக்குகளை வாங்கிவிடலாம், ஓட்டை வாங்கிவிடலாம், நாம் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிவிடலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அறிவார்ந்த பெருமக்கள், நான் ஒன்றை கேட்பேன். வாக்கு என்பது, ஓட்டு என்பது விலை மதிப்பற்ற உரிமை. இந்த உரிமை போராடி கிடைக்கப்பட்ட உரிமை. சாதாரணமாக ஓட்டு போடக்கூடிய உரிமை என்பது நமக்கு கிடைக்கல. அடிமை இந்தியாவில் வெள்ளக்காரன் ஆட்சி செய்யும் போது தேர்தல்கள் நடந்தது. அந்த தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய உரிமை என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்படவில்லை. யார் யாரு பெரிய கோடீஸ்வரனோ, மிட்டா மிராசோ, ஜமீன்தாரோ, யார் அன்னைக்கு இருக்கிற வெள்ளக்கார அரசுக்கு வரி கட்டுறானோ அவர்கள் தான் ஓட்டு போட முடியும் என்கிற நிலைமை அன்றைக்கு இருந்தது. பெண்களுக்கு ஆறாவே வாக்குரிமை கிடையாது என்கிற நிலைமை இருந்தது. ஆனால் சுதந்திர இந்தியாவிற்கு பிறகாக எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், எல்லோருக்கும் ஒரு உரிமைதான். முதலமைச்சராக இருக்கிறதுனால ஸ்டாலினுக்கு 10 ஓட்டு கிடையாது, பிரதமராக இருக்கிறதுனால மோடிக்கு 20 ஓட்டு கிடையாது, குடியரசுத் தலைவராக இருக்கிற திரௌபதி முர்முவுக்கு 50 ஓட்டு கிடையாது. நீ குடியரசுத் தலைவரோ, முதலமைச்சரோ, பிரதமரோ என்ன பொறுப்புல இருந்தாலும் ஒருவனுக்கு ஒரு ஓட்டு என்று எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று வரையறை செய்யப்பட்டது. சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை கடந்து எல்லோருக்கும் ஒரு ஓட்டு என்று இன்றைக்கும் உள்ளது. அறிவாளர்களுக்கு இந்த உரிமை என்பது சாதாரணமாக கிடைத்து விடவில்லை. நாம் நம்முடைய உரிமையை, அதனுடைய விலை மதிப்பை, இன்னும் சொல்ல போனால் விலை மதிப்பற்ற அந்த தன்மையை நாம் உணராமல் இருக்கிறோம். இதன் வெளிப்பாடு என்ன? 5 வருஷத்துக்கு ஒருத்தவங்க வர்றான், 500 ரூபாய் கொடுக்கிறான், 1000 ரூபாய் கொடுக்கிறான், ஒரு சில பரிசு பொருட்களை கொடுக்கணும், நம்முடைய உரிமையை நம்ம அடகு வச்சிடறோம். நான் ஒரே ஒரு கேள்வி எழுப்புறேன். 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடக்கூடிய அக்காமார்களே, என் அம்மாக்களே, என் அண்ணன்மார்களே, என் வயதை ஒத்த இளைஞர்களே, மாணவர்களே, இந்த 1000 ரூபாயை ஸ்டாலின் கையில கொடுத்து, இல்ல மோடி கையில கொடுத்து, இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஏன் கேவலம் ஒரு திமுக கவுன்சிலர் கையில இந்த 1000 ரூபாயை கொடுத்து, நீங்க இன்னொரு கட்சிக்கு திமுக இல்லாம இன்னொரு கட்சி ஓட்டு போட திமுக போடுவானா? ஸ்டாலின் போடுவாரா? மாத்தி உதயசூரியனுக்கு போடாம ரெட்டலைக்கு போடுவாரா? நாம் தமிழர் கட்சியினுடைய ஒளிவாங்கி சின்னத்துக்கு போடுவாரா? மாட்டார். ஏன்? நம்மளுடைய வாக்கு என்பது 1000 ரூபாய் மதிக்கத்தக்கது அல்ல, இது விலை மதிப்பற்றது என்று ஸ்டாலின் தொடங்கி கடைக்கோடி கவுன்சிலர் வரைக்கும் தெரியும். அப்ப 1000 ரூபாய்க்கு ஓட்டை விற்க கூடாது என்பது திமுக கவுன்சிலருக்கு தெரியுது, சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியுது, ஸ்டாலினுக்கு தெரியுது, அறிவாளர்கள் நமக்கே தெரியல. 1000 நம்ம வாக்கினுடைய மதிப்பை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 1000 ரூபாய்க்கு வாக்கை விற்பதை விட வேற என்ன கேவலம் இருக்குது? அறிவாளர்கள், நான் எளிமையான ஒரு கணக்கு சொல்றேன். எல்லார் வீட்டிலும் இன்றைக்கு குடிகாரர்கள் இருக்கிறாங்க. குடிகாரர்கள் இல்லாத வீடு இல்லை என்கிற நிலைமை இன்றைக்கு வந்துட்டு, வீட்டுல அப்பா, மகன், தம்பி இருந்தா 3 பேர் குடிக்கிறான். உதாரணமா ஒரு சின்ன கணக்கு, கூலி வேலைக்கு போற ஒரு ஆளு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வைங்க, 30 நாள் வேலைக்கு போனாருன்னா 15000 ரூபாய் சம்பளம். இந்த 500 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அப்பா ஒரு குடும்பத்தை எளிமையாக நடத்திடலாம். ஆனா இவன் குடிகாரனாக இருந்தான்னா 400 ரூபாய்க்கு குடிச்சிட்டு 100 ரூபாய் வீட்டுக்கு போகும். அப்ப ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வீட்டுக்கு போச்சுன்னா ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய், 15000 ரூபாய் போக வேண்டிய இடத்துல ஒரு குடும்பத்துக்கு 3000 ரூபாய் போகுது. மீதி 12000 எங்க போகுது? டாஸ்மாக்கு போகுது. அப்ப ஒரு வீட்டிற்கு குறைந்தபட்ச கணக்கு வச்சா கூட 12000 ரூபாய்
டாஸ்மாகின் மூலியமாக நம்முடைய அப்பாக்களையும் அண்ணன்களையும் தம்பிகளையும் குடிக்க வைத்து 12,000 ரூபாயை இந்த அரசாங்கம் சுருட்டி விட்டு 1000 ரூபாய் கொடுக்கிறான் மகளிர் உரிமை தொகைன்னு. இது சாதனையா சோதனையா என்பதை அறிவுச்சேர்ந்த பெருமக்கள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப 4 ஆண்டுகளில் இவர்கள் செய்த சாதனை என்று ஒன்றுமில்லை. சொத்து வரி, குடிநீர் வரி, மின்சார கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணம் என்று அத்துணையும் ஏறிவிட்டது. அறிவார்ந்த பெருமக்களை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை இன்றைக்கு 8.5 லட்சம் கோடியாக ஆகிவிட்டது. இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 3.5 லட்சம் கோடிகளை ஸ்டாலின் அரசு கடன் வாங்கி இருக்குது. கடன்கார பைய அரசாக மாற்றி நிறுத்தி இருக்கு. அறிவார்ந்த பெருமக்களே, இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பதவி காலம் என்பது வெறும் 15 மாதம். திமுக வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் என்றால் ஏற்கனவே 125 பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கா, 126 இந்த டுபாக்கூர் போய் உட்காருங்க. ஆனால் இதற்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பளித்து ஒளிவாங்கி சின்னத்திலே விலை மதிப்பற்ற வாக்குகளை தந்து எங்களுக்கா படித்தவர் பண்பட்டவர் இந்த மண்ணிற்கும் மக்களுக்குமாக உழைக்கக்கூடிய அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளித்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து நீங்கள் அனுப்பினீர்கள் என்றால் உங்களுடைய குரலாக ஒழிப்பார்கள். அறிவார்ந்தவர்களே, காசு பணத்திற்கு விலை போய் விடாதீர்கள். அயோக்கியர்களுக்கு, மோசடிக்காரர்களுக்கு, திருடர்களுக்கு, ஊழல் பரிச்சாரிகளுக்கு நீங்கள் விலை போய் விடாமல் படித்தவர்களுக்கு, பண்பட்டவர்களுக்கு, நல்லவர்களுக்கு ஓட்டுவீங்கள், நல்லவர்களுக்கு வாக்கை செலுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் தமிழர்.